ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சரஸ்வதி சீரியலில் நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். கோர்ட் வாசல் வச்சு ஏன் இந்த மாதிரி என்ன கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க. பரமன் இருந்துட்டு எதாக இருந்தாலும் நம்ம வக்கீல் பேசி பருவாமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் ராகினியோட வக்கீல் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அவங்க பொண்ணுக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து திருப்பி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. கோதையோட வக்கீல் வந்து இல்லை, அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, அவங்க சொத்தை எல்லாம் வந்து அவங்க மாப்பிள்ளை வந்து ஏமாத்தினா எழுதி வாங்கினாருன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. கோதையும் நடேசனும் ஜட்ஜுக்கிட்ட வந்து எங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, நாங்கள் எப்படி எல்லா சொத்தையும் ஒரே பொண்ணுக்கு எழுதி கொடுப்போம், இதில் எங்கள் பசங்களோட உழைப்பும் இருக்குது, எங்ககிட்ட வந்து ஏமாற்றி தான் எழுதி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜட்ஜ் வந்து ராகினி கேட்குறாரு, உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ராகினி அந்த பதிலுமே சொல்லலை. ஜட்ஜ் இருந்துட்டு அவங்க கேட்குறது நியாயம் தானே, சொத்தில் அவங்க பசங்களுக்கும் பங்கு இருக்குல்ல, அவங்க பசங்களுக்காக தானே கேட்குறாங்க, நீங்களே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டால் நல்லது, இந்த கேஸ் இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி முடிச்சு வச்சிடுறாரு. அடுத்த சீனில் ராகினி வீட்டில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அர்ஜுனோட அம்மா அவங்க அக்கா பரமன் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ராகினி கன்ஃபியூஸ்டாக இருக்கா, விட்டால் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவா போல இருக்கே, இதுக்கு அவட்ட போய் பேசலாம் சொல்லிட்டு அவங்க மாமியார் ராகினிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க கேட்குறது நியாயம் தானே, சரி சம சொத்தெல்லாம் அம்மா பேருக்கு எழுதி கொடுத்துடலான்னு இருக்கேன்னு ராகினி சொல்கிறாங்க. எனக்கும் சொத்து மேலே ஆசை இல்லை, அர்ஜுனுக்கும் எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொத்தை கேட்குறாங்க, நீ கொடுத்துடலாமா, ஆனால் எங்கள் சைடு 2 உயிர் போயிருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து ராகினி எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அர்ஜுனை மீறி நீ எந்த முடிவு எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க. இப்போ தமிழ் வீட்டில் எல்லாரும் கோர்ட்டில் நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரஸ்வதி சொல்கிறாங்க, நம்ம பக்கம் தீர்ப்பு வராதுன்னு நினச்சேன், ஜட்ஜு நமக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் இருந்துட்டு ஜட்ஜு வந்து அவரோட ஒப்பீனியன் தான் சொல்லியிருக்காரு, முடிவு எடுக்கிறது ராகினிக்கில் தான் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. அதுக்குள்ளே அவங்க கொட்டேஷன் கொடுத்த ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. கார்த்தி சொல்கிறாரு, இது கிடைச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தமிழ் சொல்கிறாரு. ஏன்ப்பா இப்போ கம்பெனியில் வேலை போயிட்டு தானே இருக்குன்னு நடேசன் கேட்குறாரு. இல்லைப்பா இப்போ பாதி வேலை தான் போயிட்டுருக்குது, வேறு ஏதாவது ஆர்டர் எடுத்தால் தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. பரமன் வந்து அர்ஜுனுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. என்ன இப்போ சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தலாம், முடிவுக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு. என்னை கேட்காம எதுவும் முடிவு பண்ண மாட்டா, அதை நான் பார்த்துக்கிறேன்னு அர்ஜுன் சொல்கிறாரு. தமிழ் கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு விசாரிச்சிங்களான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பாதி ஆர்டர் தான் போயிட்டுருக்கு, வேறு ஆர்டர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு பரமன் சொல்கிறாரு. அப்படிலாம் கிடைக்கக்கூடாது, கிடைச்சா அவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவாங்க, அவங்க கேட்குற கம்பெனியில் போய் நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க சொல்லி அனுப்பி விட்றாரு. அடுத்த சீனில் கார்த்தி தமிழ் பேசி வச்சுருக்க கம்பெனிக்கு பரமன் போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து கம்மி காசுலேயே பண்ணித்தரோம் அதை விட அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இன்னும் உங்களை மாதிரியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நாங்கள் வந்து கொட்டேஷன் வச்சு தான் வந்து டிசைட் பண்ண போகிறோம், நீங்களும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.